இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த டயர்ட் ஆகுது அப்படிங்குவாங்களா, அந்த மாதிரி தான் வந்து இந்த மகாசங்கமத்தை வந்து இந்த மகாநதி அண்ட் ஆஹா கல்யாணம் மகாசங்கமத்தை பார்த்தாலே ஆகுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே மகாசங்கமம்னாலே வந்து கதைக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் இல்லாமல் ஒரிஜினல் கதை ஒரு சீரியல் ஒரு லைனில் ஓடிட்டு இருக்கும். அந்த லைனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 2 சீரியலை பார்க்க வச்சு, அதில் இந்த சீரியல் பார்க்காதவங்க அந்த சீரியல் பார்க்காதவங்க இந்த சீரியல் அப்படின்னு கொண்டு போவாங்க. அதில் 1-2 மகாசங்கமம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே வந்து கதைக்கு கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கு. உதவியாக இல்லாட்டியும் கூட அட்லீஸ்ட் ரொம்ப வெறும்னே வந்து கதையே எல்லாம் வெறும் வந்து காம்படிஷன் வைக்காமல் எதையாவது ஒன்று வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இந்த சீரியல் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா சாமிங்கிற மாதிரி வந்து மாற்றி வந்து இந்த போட்டியில் கலந்துக்காதன்னு ஒரு ஆள், போட்டியில் கலந்துக்கிட்டா ஜெயிக்காதன்னு ஒரு ஆள், ஜெயிக்கிறதுக்கு கூட நான் தான் ஜெயிப்பேன்னு ஒரு ஆள், அதில் இந்த பக்கம் வந்து எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்கிற ஒரு கப்பல், அந்த பக்கம் ஒன்றை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்கிற இன்னொரு கப்பல், அதை கட்டாயப்படுத்தி உங்கள்கிட்ட பற்றி சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் அப்படின்னு அதே ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் மாற்றி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு 6 ரவுண்ட் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. இதில் உருப்படியாக நடக்கிற ஒரே ஒரு விஷயம், இதில் சந்தோஷப்படுறது யாராக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விகே ஃபேன்ஸ், அதாவது விஜய் காவேரி ஃபேன்ஸ். அண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்எஸ் ஃபேன்ஸ் தான் அவங்க பேருன்னு நினைக்கிறேன், மகா சூர்யா ஃபேன்ஸ். இந்த ஃபேன்ஸ் தான் வந்து ஓரளவுக்கு வந்து சந்தோஷப்படுறவங்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி என்ன தான் சண்டை இல்லாமல் இல்லை லாஜிக் இல்லாமல் கதையில் போயிட்டு இருந்தாலும் கூட ஒரு காதல் காட்சி, நெருக்க காட்சி அப்படிங்கிறது, ரொமான்ஸ் காட்சிங்கிறது வருது. இப்போ ரொமான்ஸ் காட்சினா ஒன்றும் படத்தில் இருக்க அளவுக்கு அப்படியே நெருக்கமான ரொமான்ஸோ இல்லை வந்து உருகி காதலிக்கிறதோ இல்லாட்டியும் கூட சீரியல்களில் அப்பப்போ சின்னதாக வந்து தறிக்கிடுவாங்க பிடிப்பாங்க, தம்தன அப்படின்னு ஒரு மியூசிக் வரும். அந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஏதாச்சும் விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2 பேரும் அந்த ஹார்ட்டை நடுவில் வச்சுட்டு அப்படியே இடிச்சிக்கிற ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறதுல அந்த இடிச்சிக்கிட்டே வந்து அந்த ஹார்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதோ தூக்கி விடுறதோ எதுவும் சொல்லுவாங்க அந்த காம்படிஷன் மறந்துட்டேன் நான். ஸோ அந்த காம்படிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மகாவுக்கு சூர்யா வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்றாரு தெரியாமல், முத்தம் கொடுத்துட்டாங்கக்கா அப்படின்னு சின்ன பையத்தில் வந்து டீனேஜ் பிள்ளைங்க கிளாஸ்லாம் வந்து பேசுங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து இவங்க சித்ரா ராஜலட்சுமிகிட்ட சொல்கிறாங்க, ராஜலட்சுமி தலையெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க, இப்படி நம்ம பையன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து வேண்டாத மருமகளுக்கு கிஸ் கொடுத்தாங்க. யாருக்கு நான் கொடுத்தாரு? அவருக்கு ஒய்ஃபுக்கு தானே. அவர் ஒய்ஃப்காக இருந்தாலும் அதை எப்படி அவங்க கொடுக்கலாம்? அவங்க சேரக்கூடாதான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மாமியார்னாலே வந்து கணவனை இவங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டி சேரக்கூடாதான் நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சித்ராவுக்கு தன்னுடைய பையனும் அந்த மருமகளும் சேரக்கூடாதுன்னு சூப்பர் குடும்பம் இவங்க குடும்பம். அந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி கடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு புரியுது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் இருக்காங்க, உண்மையான காதல் கிடையாதுங்கிறாங்க. இப்போ ஜோடியாக நடிக்கும் போது அதில் சில பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளில் வேறு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக காவேரி மனசில் இப்போ வந்து விஜயோட மனசில் காவேரியும் வந்துட்டாங்களோ அப்படின்னு இந்த கொடைக்கானல் சம்பவங்களுக்கு பிறகு தோண ஆரம்பிக்குது. அதுக்காக அவங்க 2 பேரும் வரும்போது ஒரு நெருக்கமும், அந்த நெருக்கத்தில் வேறு அவங்க 2 பேரும் பேருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிக்கிறதோடு சேர்த்து நிறைய பேருக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சிது. ஸோ அதனால வந்து அவங்களுக்குள்ளார வந்து வர விஷயங்கள். ஆனால் இந்த விஷயத்தெல்லாமே பார்த்தாலும் நிவின் காவேரி ஃபேன்ஸுக்கு ஒரு கடுப்பாக இருக்கும், என்னத்தை பண்ணுறானுங்க, முதல்ல அந்த விஜயை பற்றி துரத்தி விட்டு விஜய் காவேரின்னு வரணும் அப்படின்னு சரி நிவின் காவேரின்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் தோணுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த காதல் காட்சிகள், கதையே இல்லாட்டியும் காதல் காட்சிகள், அதுக்கு நடுவில் உள்ள இந்த காம்படிஷன், ஆட்டம் பாட்டம் அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த மகாசங்கமத்தில் இருக்குங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த மகாசங்கமத்தை நீங்கள் விரும்பி பார்க்குறீங்களா, இல்லை பார்க்க வேணாங்க முடிச்சதுக்கப்புறம் வந்து 2 சீரியலும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த சீரியல் மட்டும் பார்த்தாங்க இனிமேல் நான் அந்த சீரியலும் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாசங்கமத்தில் பார்க்க வைக்கிற விஷயம் என்ன, பார்க்குறதுக்கு எப்போ வேணான்னு தோண வைக்கிற விஷயம் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த டயர்ட் ஆகுது அப்படிங்குவாங்களா, அந்த மாதிரி தான் வந்து இந்த மகாசங்கமத்தை வந்து இந்த மகாநதி